Hi guys, welcome to Aimu's Kitchen. இன்னைக்கு நாம இந்த எறாவை வச்சு எறா உருண்டை குழம்பு தான் செய்ய போறோம். இந்த எறா வந்து ஒரு 1/2 kg எறா. சரிங்களா? இதை வச்சு நாம உருண்டை குழம்பு, நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து எறா வச்சு செய்வேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னெல்லாம் இந்த எறாவை பார்த்தாங்கன்னா என் பசங்க வந்து பூச்சி மாதிரி இருக்குது அதனால் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. பெரிய பொண்ணு சாப்பிடுவா, சின்னது சாப்பிட மாட்டான். ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அப்போ ஸ்டார்ட் பண்ண குழம்பு தான் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோடய டிப்ஸுங்கள்லாம் கரெக்டாக கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவெல்லாம் போட்டுடலாம். எறாவெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல், ஓரளவுக்கு கொரகொரப்பும் இல்லாமல் நைஸும் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எறாவை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ இதில் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா பொடிசாக நறுக்கிட்டு வந்தேன் கருவேப்பிலை போட்டுறேன். கருவேப்பிலை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, வெறும் மிளகா பொடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதில் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான், அதுவும் போடுங்க, அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுலேயே நான் வந்து இந்த பொட்டுக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சட்னி கல்லுன்ட்டுவாங்க, அதையும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, சால்ட் போட்டிருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து நம்ம நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும். அப்புறமா நீங்கள் எல்லாம் கலந்துட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கோங்க, காரம் உப்பு இதெல்லாம். இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து பைண்டிங், அதாவது நம்ம உருண்டை போடும்போது, குழம்புல போடும்போது உடையாமல் இருக்கிறதுக்கு பைண்டிங்க்கு தான் போடுறோம். இன்னொன்று வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. உருண்டை வந்து கல் மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாகும். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா பொடிசாக நறுக்கினா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தரும், இல்லைன்னா உதிர்ந்து வெளில வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்பும் அந்த காரம்லாம் செக் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு 1/2 kg எறாக்கு நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை நான் கை கழுவிட்டு வந்து அழகாக இந்த பால் சைஸில் ரன் பண்ணுவேன். இது கூட பெருசு தான், நான் காட்டுறேன். இந்த சைஸில் நான் உருண்டை பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தொட்டு கூட பண்ணிக்கலாம். நான் உருண்டைலாம் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம உருண்டை எப்படி இருக்குன்ட்டு அழகாக உருண்டை வந்திருக்க பாருங்க. இது கண்டிப்பாக குழம்புல பிரியாது. நம்ம பசங்க வந்து குழம்புல சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இதை அழகாக வறுத்து சாம்பார், நீங்கள் ஏதாவது கத்திரிக்காய் குழம்பு, வெறும் சாம்பார் செய்வாங்க, மிளகா கிளி சாம்பார், அதுக்கெல்லாம் கூட வந்து இந்த உருண்டை வந்து வறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். என்றைக்காவது டைம் இருக்கும்போது இந்த உருண்டைங்கள்லாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ப்ரான் உருண்டை. இப்போ நெக்ஸ்ட்டு குழம்புக்கு எப்படின்னா செய்யணுங்கிறத பார்ப்போம் வாங்க. சட்டி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக வரும். இன்னும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, அதில் நான் கடுகு போட்டுக்கிறேன். காற்று அடிக்குது, அடு பெரியதாக பாருங்கள், அப்படி காற்றடிக்குது. கடுகு போட்டேன். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு நல்லா க்யூப்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மிக்சியில் அலம்பின தண்ணி. சரிங்களா? இந்த கடுகு நல்லா வெடிக்கிட்டோம்.
மண் சட்டினால ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஒன்ஸ் அது பிக்கப் ஆகிடுச்சின்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது. சூப்பராக கொதிச்சு வரும். இப்போ நம்ம கடுகு வெடிச்சிச்சு, பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் வெடித்த உடனே நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் போடுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக சாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி 2-2.5 கைப்பிடி, அதாவது 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் நல்லா மெலிசாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வெதுக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நான் செய்கிற சமையலெல்லாம் யாரெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுங்க, உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறீங்கன்ட்டு. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி மெத்தடும் செஞ்சு பார்ப்பேன் இல்லையா. கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் பெங்களூரில் இருக்க எங்கள் சித்திங்கெல்லாம் என் குழம்புங்கெல்லாம் பார்த்துட்டு, என் ரெசிபீஸை பார்த்துட்டு, அவங்க எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரு வேலை செய்யலை. இப்போ எவ்வளோ ரெசிபீஸ் செஞ்சு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு ஒரே என்னை கலாச்சின்னு இருக்காங்க என் சித்திங்கெல்லாம். தேங்க்யூ சித்தீஸ். சித்தப்பாவோட மிஸ்ஸஸும் அம்மா கூட பிறந்த சித்தீஸும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னுடைய ரெசிபீஸ் பார்க்குறதுனால இதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பேபி பிங்க்குன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி வரட்டும். என்னுடைய ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்ட அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். பொட்டேட்டோவை போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயமும் அந்த பொட்டேட்டோவும் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸுங்க கிடைக்கும். அதில் இந்த பொட்டேட்டோ பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஏன்னா அவ்வளோ நல்லதுங்க. ஆன்டி ஏஜிங்கு, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குதுப்பா. அதில் யாராவது ஒதுக்கியே வைக்காதீங்க. இதில் இருக்க இறால இருக்க ஃபேட் குட் ஃபேட்டு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதோட ஃபேட் நல்லது உடம்புக்கு. நம்மளுடைய உருளைக்கிழங்கோட வறுபட்டோட அதோட சேஞ்ச் ஆகும் கலர். இந்த ஓரம்லாம் கொஞ்சம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதே மாதிரி வேகிறதும் சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிட்டு போடும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இறா உருண்டைலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா, இப்போயும் நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 1 போதும், நிறைய வேண்டாம். இதையும் போட்டுட்டு நல்லா அந்த உருளைக்கிழங்குலே வெங்காயம் நல்லா நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். இறா உருண்டை குழம்பு கண்டிப்பாக இறா வாங்கினீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இறா எடுத்து கண்டிப்பாக இதே மாதிரி செய்வீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு 3 தக்காளியை இதில் போட்டுறேன். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 தக்காளியும் போட்டுறேன். நல்லா வெந்து வரட்டும். தக்காளியும் உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். இது இந்த டிப்ஸ் நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். தொக்கு பதம்னா தான் அவங்களுக்கு புரியும் குழந்தைங்களுக்கு. எங்கள் வீட்டு சமையல் இன்ட்ரெஸ்ட் என் சின்ன பொண்ணு நல்லா சமைப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. பெரியவங்க சமைப்பாங்க, அவங்க ஹார்டாக இருக்கக்கூடிய எதுவும் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்க சமையல்லாம் அவங்க செய்வாங்க. நல்லா தக்காளியை வெந்து வரட்டும். நல்லா வெந்து வரட்டும், பார்ப்போம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம்லாம் நான் சொன்ன மாதிரி
தொக்கு பதத்துக்கு வந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன். குழம்புக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி எல்லோரும் வச்சுருப்பீங்க, அதையும் போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது வந்து கரம் மசாலா, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா அந்த மசாலா வந்து இந்த உருளைக்கிழங்குல நல்லா கூட்டாகும். இந்த உருளைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல. பண்ணிட்டு நான் மிக்ஸி அலசி வச்சுருந்த தண்ணி சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா மசாலாலாம் தீஞ்சிடும் கீழே, அதனால் கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணி ஊற்றுறேன். நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஜீரக பொடி, அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் இது வந்து நம்ம கரம் மசாலா போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, கடையில் வாங்குறது தான், அது ஒரு டேபிள் போட்டுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நான்வெஜ் டேஸ்ட் கிடைக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தான். போட விருப்பம் இல்லைன்னா போட தேவையில்லை. போட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிடலாம். இது தோசைக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. மதியம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு நம்ம தோசை மாவு வச்சு இதை சாப்பிட்டு முடிச்சிடலாம். அப்புறம் நான் இந்த தேங்காய், சோம்பு, அப்புறம் அரைச்சி கசகசா 3 போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அதையும் இதை போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம். நம்ம இதில் உருண்டை போடும்போது அந்த உருண்டையும் கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே செய்யுங்க. நம்ம அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம். இந்த மசாலா இந்த தண்ணிக்கெல்லாம் வந்து உப்பு போடலை. ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போடுவோம். இது நல்லா கொதித்து வரட்டுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம குழம்பு பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, நல்லா தகன்னு நின்றுட்டு இருக்கு குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த எறா உருண்டையை இதில் போட்டுருவோம். இந்த அழகாக அப்படியே இதை போட்டுட்டோம்னா சூப்பராக வெந்து மேலே மிதந்து வந்துடும். இதை வந்து அப்படியே கூட போடலாம், இல்லை வறுத்துட்டு கூட போடலாம், அவங்க இஷ்டம். நான் வந்து எக்ஸஸ் ஆயில் எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே போட்டுருவேன். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பில் இந்த உருளைகளை போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவணும். கொஞ்சம் இந்த உருண்டையெல்லாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இதில் முக்கியமாக நீங்கள் அந்த சீரக பொடி கண்டிப்பாக போடணும். பாருங்கள், சூப்பராக இருக்கு. வறுத்து வச்சுருக்க சீரகப்பொடி கண்டிப்பாக போடணும். அப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை அழகாக தூவிடலாம். அப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு இதிலே வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பும் செய்வோம். அதுவும் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம போட்டு வச்ச அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வந்துடுச்சு. உடையாதுப்பா, உருண்டை உடையவே உடையாது. சாப்பிடும்போது அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த உருண்டை. நல்லா கொதிச்சு வரட்டும். உருண்டையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும்.
அப்புறம் இந்த சுறா குழம்பும் பால் சுறா குழம்பும் சுறா புட்டும் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து இன்னும் உற்சாகத்தை கொடுக்குது. இன்னும் நிறைய சமையல்ஸ் எல்லாம் வந்து ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது அந்த தேங்க்ஸ் வந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அப்படின்வாங்க இல்லையா, அது வந்து இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து அந்த தேங்க்ஸ் உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என் குழம்பு வந்து நீங்கள்லாம் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்கன்றது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த 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 உருண்டையை குழந்தைக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து இது என்ன சூப்பராக இருக்கே மம்மின்னு சாப்பிடுவாங்க. எறாவோட ஸ்மெல் கூட இருக்காதுங்க. ஐ ஆம் ஷுர். கண்டிப்பாக செய்யுங்க. ஆனால் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான், முடிஞ்சிடும், குழம்பு முடிஞ்சிடும். சூப்பராக இருக்கு பாருங்க. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அந்த பசுமாடும் பூனையை வச்சு நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, கீழக்கரை சிக்கன் குழம்புல சொல்லியிருக்கேன். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்க பசங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதுக்கு ஒவ்வொரு மாரல்ஸ் எல்லாம் வந்து அதை எனக்கு வந்து கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. அது பார்க்கும்போது படிக்கும்போதெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் நான். நீங்களும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் சிட்டியெல்லாம் வந்து பெங்களூர்லேருந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கூட நீங்கள் பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணால் கூட நம்ம குழம்பு பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து அடங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த உருண்டை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சோம். இப்போ இந்த கொதிக்குது இல்லையா, இதுலேயே அந்த குழம்பு நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. புகையோட இந்த கல் தோசை மேலே ஊற்றி சாப்பிட்டேன். ஏன் பரோட்டாக்கு சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. வாங்க, நம்மளுடைய எறா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.